السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. قال النبي صلى الله عليه وسلم: الأمرة إلى الأمرة كفارة ما بينهما والحج المبرور ليس له جزاء إلا الجنة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவுக்கு சகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பிறந்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன் அருளால் தான் நாடியவர்களை புனித ஹஜ்ஜுக்காக அழைத்து கொண்டிருக்கிற தருணம் இது. ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் தங்களுடைய வசதி வாய்ப்பினால், தங்களுடைய பணபலத்தினால் நாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறோம் என்று நினைக்கக்கூடாது. மாறாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்களை தன்னுடைய இறை இல்லம் வருவதற்காக அவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான், அவன் அழைத்திருக்கிறான் என்கிற எண்ணத்தை முதலில் ஆழப்பதிய வைக்க வேண்டும். எத்தனையோ பேர் லட்சாதிபதிகளாக, கோடீஸ்வரர்களாக இருப்பவர்கள் கூட அந்த புனிதமான இடத்தில் கால்பதிக்க தகுதியற்றவர்களாகவே இந்த உலகை விட்டு மாண்டிருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள். அப்படி இருக்க அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த புனித வாய்ப்பை யாருக்கு தருகிறானோ அவர்கள் கண்டிப்பாக இறை அருளுக்கு சொந்தக்காரர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே சமயம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், ஹாஜிகள் முதலாக தங்களுடைய நியத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இப்படி சொல்வான்: வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா. யாருக்கு வாய்ப்பு கிடைக்குமோ அவர்கள் அல்லாஹுக்காக ஹஜ் செய்வது கடமை. ஹஜ் கடமையாவது இறை நெருக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹுக்காக என்கிற ஒற்றை இலக்கை முன்வைத்திருக்க வேண்டுமே தவிர அதை தாண்டி அவர் ஏற்கனவே 5 தடவை போயிட்டார், நான் 6வது தடவை போகணும் என்பது நம்முடைய எண்ணமாக இருக்கக்கூடாது. அல்லது வெளியில் சொல்லி காட்டுவதற்காக அல்லது வேறு எந்த காரணத்திற்காக வேண்டியும் ஹஜ் இருக்கக்கூடாது. ஹஜ்ஜினுடைய ஒரே காரணமாக இஹ்லாஸ் இருக்க வேண்டும்,
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வாய்ப்பை நமக்கு நல்கி இருக்கிறான், நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இதை அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் நிறைவேற்றுகிறோம் என்கிற எண்ணம் கொண்டவர்களாக ஹாஜிகள், ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்கிய ஹாஜிகள் தங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போல் வெறுமனே இங்கிருந்து மக்காவுக்கு சென்று காபாவை பார்த்து அரஃபாவில் மினாவில் தங்கி புனித கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்து திரும்பி வருவது மட்டும் நம்முடைய ஹஜ்ஜாக இருக்கக்கூடாது. அதற்கு மாற்றமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களே, நோன்பு நோட்போம் அல்லாஹுக்காக, அதே சமயம் அந்த நோன்பில் தேவையில்லாத பேச்சுக்கள் இருந்தால், அந்த நோன்பில் தேவையில்லாத பார்வைகள் இருந்தால், வெறும் பட்டினி கிடப்பது மட்டும் நோன்பல்ல. நோன்பு வைக்கக்கூடிய ஒரு நோன்பாளி தன்னுடைய அவயங்கள் ஒவ்வொன்றும் நோன்பு வைக்கும்படியாக வாழ வேண்டும். கெட்ட பார்வை இருக்கக்கூடாது, கெட்ட பேச்சுக்கள் இருக்கக்கூடாது, கெட்ட இடங்களுக்கு செல்லக்கூடாது, கெட்ட எண்ணங்கள் தோன்றக்கூடாது. இப்படி அனைத்து உறுப்புகளையும் நோன்பு இருக்க செய்ய வேண்டும். அப்போதுதான் நம்மளுடைய நோன்பு பரிபூர்ண நோன்பாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதல்லாமல் பசித்திருந்தான், காலையிலிருந்து சுபுவிலிருந்து மகரிப் வரைக்கும் ஒருத்தர் பசித்திருக்கிறார், தாகித்திருக்கிறார், தன்னுடைய ஹலாலான மனைவியை கூட தொடவில்லை, இந்த மூன்றை பேணி இருந்தார். ஆனால் இதை தவிர்த்து தேவையில்லாத வசைபாடுகள் பாடிக்கொண்டிருந்தார், பேசிக்கொண்டிருந்தார், கண்ட கண்ட இசைகளை ரசித்துக் கொண்டிருந்தார், கேட்டுக்கொண்டிருந்தார் என்றால் அவர் நோற்ற அந்த நோன்புக்கு பிரயோஜனமற்ற நோன்பாக மாறிப்போம். ஒருவர் தான தர்மங்கள் வழங்குகிறார், ஜக்காத்தை நிறைவேற்றுகிறார், அதே சமயம் அந்த ஜக்காத்தையும் தான தர்மங்களையும் பிறருடைய பேருக்கும் புகழுக்காக வேண்டி செய்யும் போது அது அர்த்தமற்றதாக மாறி போகிறது. அதே போல ஹஜ்ஜி என்பதும் பரிபூரண ஹஜ்ஜாக, ஹஜ்ஜ மபுரூராக மாற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய லத்தாயிஃபுல் மஆரிஃப் என்கிற கிரந்தத்தில் சொல்லி காட்டுவார்கள். இன்னமா யகூனு மபுரூரன் பிஇஜ்திபாஇ அம்ரைன். இரண்டு விஷயங்கள் உங்களுடைய ஹஜ்ஜில் இருந்தால் உங்களுடைய ஹஜ்ஜ மபுரூராக, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக மாறி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒன்று அல் அமல், இதுதான் பிரத்யேகமானது. ஹஜ்ஜுக்குரிய கடமைகள், ஹஜ்ஜுக்குரிய காரியங்கள் முறைப்படி நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும். நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் அல்ல, முறைப்படி நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும். ஹஜ்ஜுடைய அமல்கள் என்ன, ஹஜ்ஜுடைய காரியங்கள் என்னென்ன, ஹஜ்ஜுடைய விஷயங்கள் என்ன, இவற்றை தெரிந்து கொண்டு அந்த ஹஜ்ஜுடைய அமல்களை சரியாக செயல்படுத்த வேண்டுமானால் அதற்கு முன்பு ஹஜ்ஜு குறித்த விஷயங்களை முழுமையாக உள்வாங்கி இருக்க வேண்டும். ஹஜ்ஜுடைய கடமைகள் என்ன, எந்த காரியத்தை விட்டால் ஹஜ்ஜே நிறைவேறாமல் போகும், ஹஜ்ஜுடைய வாஜிபுகள் என்ன, ஹஜ்ஜின் எந்த காரியங்களை விட்டால் தமு கொடுப்பதின் மூலமாக, ஒரு குர்பானி கொடுப்பதின் மூலமாக, அல்லது ஏதாவது சதக்கா செய்வதன் மூலமாக அதுக்கு ஜபர் இருக்கிறது, அதை நிறைவேற்ற முடியும், மீட்டெடுக்க முடியும். ஹஜ்ஜுடைய சுன்னத்துகள் என்ன, பேணி செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, இப்படி ஒவ்வொன்றையும் அக்கு வேறு ஆணி வேறாக ஒரு ஹாஜ் ஹஜ்ஜு செய்வதற்கு முன்பாக தெரிந்திருக்க வேண்டும். எங்கேயோ ஹஜ்ஜு விளக்க கூட்டம் நடத்தினாங்க, போய் 2 மணி நேரம் உட்கார்ந்தோம், 3 மணி நேரம் உட்கார்ந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் பேசுறவர் நல்லா தான் பேசினாரு, நாம உட்கார்ந்துகிட்டு இருந்தோம், எல்லாம் முடிஞ்சது. டீ கொடுத்தாங்க, சம்சா இடையில கொடுத்தாங்க, டேஸ்டா இருந்தது. கடைசியில கிஃப்டாக ஒரு புக்கு கொடுத்தாங்க, தஸ்பீ மணி கொடுத்தாங்க, வாங்கிட்டு திரும்பிட்டோம். இது அமலை தெரிந்து கொள்ளக்கூடிய மெத்தடு கிடையாது, முறை கிடையாது. மறைந்த மாமேதை புரசைவாக்கத்தினுடைய மருகும் நிஜாமுதீன் ஹதரத் அவர்கள் அவர்களுடைய காலகட்டத்தில் ஹஜ்ஜினுடைய இது மாதிரியான நேரங்களில் சனி ஞாயிறு 2 நாட்கள் என்று தேர்ந்தெடுத்துக் கொண்டு, அல்லது ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் ஒரு முறை என்று தேர்ந்தெடுத்துக் கொண்டு மாச கணக்கில் கிளாஸ் நடத்துவாங்க. 2 மாசம் நடக்கும், 4 கிளாஸுகள் நடக்கும். ஹஜ்ஜினுடைய ஆரம்ப விஷயங்கள் ஆரம்பிச்சு, எஹ்ராம் கட்டுறதுல நியத் வைக்கிறதுல ஆரம்பிச்சு, எஹ்ராம் எப்படி கட்டணும், எப்படி உடுக்கணும், எஹ்ராமுடைய துணி எப்படி இருக்கணும், இதுல ஏதாவது ஏற்பட்டால் என்ன ஜபர், இப்படி ஒவ்வொன்றாக அவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. அவ்வளத்தையும் கேட்டுட்டு ஹஜ்ஜுக்கு போன பின்னாடி அங்கேருந்து போன் பண்ணுவாங்க ஆஜிகள், ஹஜ்ரத் இப்படி ஆகி போச்சு, என்ன பண்ணணும்.
இவ்வளவு கேட்ட பிறகு கூட அது முழுவதுமாக உள்வாங்க முடியாத சூழல். ஆனா இப்ப ஹாஜிகள் என்ன நினைச்சிடுறாங்க அப்படின்னா, எங்கேயாவது ஹஜ் விளக்க பொதுக்கூட்டம் நடந்தா போய் உட்கார்ந்துட்டு வந்துட்டா நம்ம அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சு போச்சு, எல்லாமே ஹஜ்ஜை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் என்று நினைக்க தவறு. ஹஜ்ஜுக்கு கிளம்பணும்னு முடிவு செஞ்சுட்டோமா, பணங்காசுகள் கொடுத்துறது மட்டும் பிரயோஜனம் அல்ல. அதனுடைய அமல்களை முழுவதுமாக உள்வாங்கிறது முக்கியம். அதனுடைய ஃபர்துகள், வாஜிபுகள் இவை ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்வது முக்கியம். அதை செஞ்ச பின்னாடி இதுக்கு என்ன வேலைன்னு கேட்கக்கூடாது. அதிகபட்சமாக இப்ப அல்லாஹ்வுடைய பெரும் கிருபை, எல்லாரும் ஃபேமிலியா போக ஆரம்பிச்சிட்டாங்க. குடும்பமா தன்னுடைய கணவன் மனைவி இணைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அல்லாஹ் ரொம்ப பேருக்கு கொடுக்குறான். ஹஜ்ஜு கனவாக இருந்த காலங்கள் மாறி போய் அல்லாஹ்வுடைய கிருபையில் ஹஜ்ஜினுடைய பாக்கியம் பெற்றவர்கள் ரொம்ப பேர். இஹ்ராம் கட்டிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்தில் இச்சை தரும் பேச்சுக்கள் பேசக்கூடாது, இச்சையான பார்வை பார்க்கக்கூடாது. இதெல்லாமே இஹ்ராமை முறிக்கக்கூடிய செயல்கள். ஆனா இங்க போகும்போதே குளிச்சு இஹ்ராமுடைய தொழுது இஹ்ராம் கொடுத்து நீயத்தெல்லாம் வச்சுதான் கிளம்புறோம். பிளைட்ல ஏறி உட்கார்ந்த உடனே முதல்ல சொல்லிடுறாரு டிராவல்ஸ்காரர்கிட்ட, எனக்கு என் பொண்டாட்டிக்கு பக்கத்துல சீட் கொடுத்துடணும், தனியான உட்கார வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிதான் சீட்டே வாங்குறாரு. பக்கத்துல உட்கார்ந்துக்கிறாரு. பக்கத்துல உட்கார்ந்துட்டு பிளைட்ல சந்தோஷமா ஜாலியா போறாரு. இஹ்ராமுடைய கட்டிய நிலையில் மனைவியோடு ஜாலியா போறத இஹ்ராமு? இஹ்ராம் கட்டிய நிலையில் மனைவியோடு இச்சை தருகிற பார்வை கூட கூடாது, இச்சை தருகிற பேச்சுக்கள் கூடாது, இச்சை தருகிற தொடுதல் கூடாது. இவை எல்லாமே இருந்தால் இஹ்ராம் முறிந்து போகும், இஹ்ராம் இல்லாமல் போகும். அதற்குண்டான பிரதிபலிப்பை, அதற்குண்டான தண்டனையை அனுபவிக்க வேண்டியது வரும். அப்ப இஹ்ராமை முறிக்கக்கூடிய செயல்கள் என்ன என்பதை இஹ்ராம் கட்டுவதற்கு முன்பே ஒரு ஹாஜி தெரிந்திருப்பதுதான் அவருடைய ஹஜ்ஜு மப்ரூராக மாறுவதற்குண்டான முதல் விஷயம், முதல் கடமை. அப்ப பணம் கட்டுவதல்ல, ஹஜ்ஜு சம்பந்தப்பட்ட விஷயங்களை, புத்தகங்களை பார்த்தோ வாங்கியோ ஹஜ்ஜினுடைய புரோகிராம்களை அட்டன் செய்வதன் மூலமாகவோ எந்த அளவு முடியுமோ அவைகளை உள்வாங்க வேண்டும். நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை நிய்யத் இல்லாமல் எதுவுமே கிடையாது. முதல்ல நிய்யத் வேணும். தவாப் செய்வதாக இருந்தாலும் சயீ செய்வதாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் நிய்யத். நான் என்ன செய்யறேன் என்பது எனக்கு தெரியணும்ல. என்ன செய்யறேன்னதே தெரியாம எல்லாரும் தக்பீர் கட்டினாங்க, நானும் தக்பீர் கட்டினேன், எல்லாரும் சலாம் கொடுத்தாங்க, நான் சலாம் கொடுத்தேன் என்று தொழுகைக்கு பேரு தொழுகை அல்ல. எல்லாரும் காபாவை சுத்தினாங்க, நானும் கூடவே சுத்தினேன், எல்லாரும் 7 தடவை முடிச்சுட்டு போய் 2 ரகாத் தொழுதாங்க, நானும் தொழுதேன், இதுக்கு பேர் தவாஃப் அல்ல. நான் என்ன செய்யறேன், ஏன் தவாஃப் செய்யறேன், என்னுடைய தவாஃபினுடைய நிலையில் என்னென்ன இருக்க வேண்டும், இந்த இல்மு இருக்கிறதே இது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு ஹாஜுக்கு. எனவேதான் ஒரு ஹாஜி ஹஜ்ஜினுடைய கடமைக்கு தயாராகும் போது என்னெல்லாம் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டோமா, எஹ்ராம் தண்ணி வாங்கி வச்சாச்சா, அங்கே போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி அதை வச்சுட்டோமா, கொடி கட்டுறதுக்கு கயிறு வாங்கிட்டோமா, எல்லாத்தையும் கவனமா ஒவ்வொன்றா பார்த்து எடுத்து வைப்போம் பெட்டிக்குள்ள வைக்கும் போது. ஆனா என்ன செய்யணுமோ அதை செய்ய மாட்டோம். சாதாரணமா குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியம், அதுவும் அந்த ஹரமுடைய ஹரம்ல உட்கார்ந்து குர்ஆன் ஓதுகிற பாக்கியம் பெரும் பாக்கியம். இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு குர்ஆனையாவது, மக்காவில் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் ஒரு குர்ஆனாவது ஹரமுக்குள் முடிக்கணும்னு நினைக்கணும். ஹஜ்ஜினுடைய காலகட்டத்தில் மினாவில் ஒரு குர்ஆனை முடிப்பது சிறப்புன்னு சொல்லுவாங்க. மினால 3 நாட்கள் தங்க போறாங்க. பிற 8ல போய் எட்டி பார்த்துட்டு ஒரு நாள் தங்கிட்டு திரும்ப அரஃபாவுக்கு போவாங்க, முஸ்தலிஃபாவுக்கு போவாங்க, திரும்ப மினாவுக்கு வந்துருவாங்க. மினாவுக்கு திரும்ப 3 நாட்கள் ஒரே ஒரு அமல் மட்டும் செய்வாங்க. நேரத்துல போய் கல் எடுத்துட்டு திரும்பி வர்றது. இதை விட்ட வேற எந்த அமலும் மினாவுல கிடையாது. மினாவில் 5 வேளை தொழுவாங்க, தொழுதுட்டு திக்ர் செய்யணும், திலாவத், அவ்வளவுதான். அங்க குர்ஆன் ஓதுவதற்குண்டான அதிகமான வாய்ப்பு மினாவில் கிடைக்கும். வெளியில போய் சுத்தி பார்க்கறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் வெட்ட வெளி. அதுவும் பயங்கரமான அனல், பயங்கரமான சூடு. உள்ளுக்குள்ளேயாவது கொஞ்சம் ஏசி ஓடுற மாதிரி இருக்கும், ஓடும், ஏசி ஓடும். ஆனா ஏசி உரைக்காது, அந்த கூட்டத்துக்கும் அந்த சந்தத்துக்கும் உரைக்காது. சிரமம் கொஞ்சமா தான் கிடைக்கும். உள்ள வந்தா அதாவது கிடைக்கும். கிடைக்கிற நேரத்தை முழுமையா பயன்படுத்துவது குர்ஆன் ஓதுவதில் தான். ஆனா அதற்கு முன்பு ஒரு ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி குர்ஆன் ஓத தெரியணுமா இல்லையா? குர்ஆன் ஓத தெரிஞ்சாதானே அவர் முன்னால உட்கார்ந்து குர்ஆன் ஓத முடியும். ஒரு குர்ஆன் முடிக்கணும் என்கிற நியத்தோட போனா முதல்ல குர்ஆன் ஓதக்கூடிய முறைகள் தெரியணும்ல.
அப்போ ஒரு ஹாஜிக்குண்டான முக்கியமான முன்னெடுப்பு நடவடிக்கைகள் என்பது என்ன அப்படின்னா ஹஜ்ஜி சம்பந்தப்பட்ட இல்மு வேணும். ஹஜ்ஜிக்கு போய் நம்ம என்ன செய்ய போறோம், ஏன் செய்ய போறோம், என்ன ஓதணும், என்ன நியத் வைக்கணும் என்பதெல்லாம் தாண்டி குர்ஆன் ஓதுகிற வளமையை முறையை கொண்டு வர வேண்டும். சிலருக்கு குர்ஆன்லாம் எல்லா குர்ஆனும் கிடையாது. அங்கேயே தனிப்பட்ட குர்ஆன்கள், இந்தியா குர்ஆன் தனியா இருக்கும், ப்ளூ கலர்ல இருக்கும், மற்றதெல்லாம் பச்சை கலர்ல இருக்கும். இந்த ப்ளூ கலர் குர்ஆன் எடுத்து திறந்து பார்த்தாதான் நம்ம இங்க ஓதக்கூடிய குர்ஆனுடைய அச்சு மாதிரி இருக்கும். அந்த அச்சு இல்லைன்னா அரபு நாட்டினுடைய குர்ஆன், அவங்களுடைய மெத்தட்ல உள்ள குர்ஆன் இருக்கு, அந்த குர்ஆனை இங்க உள்ளவங்களால ஓத முடியாது. ஜபர் ஜேர்லாம் வித்தியாசமா இருக்கும். சில இடங்கள்ல ஜபர் ஜேர் இல்லாம இருக்கும், ஹரக்கத் சம்பந்தம் இல்லாம இருக்கும். ஓதுறதுக்கெல்லாம் மாத்தி மாத்தி ஓத வேண்டிய நிலைகள் வரும். அப்ப அந்த குர்ஆன் எடுக்க மாட்டாங்க, அந்த குர்ஆன் எடுத்தா ஓத தெரியாது. அப்ப இந்த குர்ஆனை தேடி பிடிச்சி எடுக்கணும். இந்த ப்ளூ கலர்ல இருக்கிற இந்த இந்தியாவினுடைய அச்சு உள்ள குர்ஆனை தேடி எடுக்கணும். இதுக்கெல்லாம் சிரமம் இல்லாமத்தான் அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, தான் வளமையாக வீட்டில் ஓதுகிற குர்ஆனை எல்லா சுமைகளோடு ஒரு சுமையாக குர்ஆனையும் சேர்த்து கொண்டு போவாங்க. அவங்க போற எல்லா இடத்திலையும் அந்த குர்ஆனை வச்சு ஓதுவாங்க. அது பழக்கப்பட்ட குர்ஆன். அது எப்படி ஓதணும் நமக்கு மெத்தட் தெரியும், முறை தெரியும். இந்த குர்ஆன் மினாவுக்கு போகும்போது தூக்கிட்டு போவாங்க, கொண்டு போவாங்க, குர்ஆன் அங்க உட்கார்ந்து ஓதுவாங்க. ஆனா இப்ப என்ன நடைமுறை இருக்கு ஹாஜிகள்கிட்ட அப்படின்னா, மினாவுக்கு போனா ஃப்ரீயா போகணும், ஒரே ஒரு செட்டு துணியை மட்டும் வச்சுக்கணும், அவ்வளவுதான், தேவையில்லை. கடைசியில மாத்துறதுக்காக ஒரு புது துணி, அப்புறம் எஹ்ராமோட தான் இருக்க போறோம், வேற எதுவுமே தேவையில்லை. ரொம்ப லக்கேஜ் எடுத்துட்டு போக கூடாது, குர்ஆனை லக்கேஜ் ஆக்கிடுறாங்க. குர்ஆன் அவசியமானது. எப்படி இருக்கும்போது எஹ்ராம் அவசியமானதோ அதை விட்டுட்டு போக முடியுமா? அதை எடுத்துத்தானே போகணும். எப்படி எஹ்ராம் அவசியமானதோ அதுபோல குர்ஆன் அவசியமானது என்கிற நிலைமையே மாறி போய் அது லக்கேஜ்ல போய் சேர்ந்துருது. குர்ஆன் லக்கேஜ் ஆயிடுது. இங்கேருந்து கொண்டு போனா கூட ஹஜ்ஜினுடைய காலங்களுக்கு கிளம்பி போகும்போது அதை தன்னுடைய இதுல கொண்டு போறதுக்கு ஹாஜிகள் தயாராகிறது இல்லை. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஓதுனா போதும், அஜப்தி ஏதாவது தஸ்பீஹ் சொல்லி கொடுப்பாரு, அதை ஓதிட்டு இருந்தா போதும். இதை வேற தூக்கணுமா, இதை வேற இன்னொன்னு நினைங்க, குர்ஆன் எதுவரை நம்மோடு இருக்குமோ அதுவரை நம்முடைய காரியங்கள் லேசாகும். குர்ஆன் இருக்கிறதுனால நம்ம சுமக்கிறோம், சுமை சுமப்பதும் இல்ல, இருக்கிற சுமையை லேசாக்குற பவர் குர்ஆனுக்கு இருக்கு. அப்ப அது மாதிரியான அமல்கள்ல அதிக கவனம் ஹாஜிகள் செலுத்தணும். இரண்டாவது விஷயம் அல் இத்தியானு ஃபீஹி பில் அமாலில் பிர், நல்ல அமல்களை அங்கு செய்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அனஸ் பின் சும்ஆன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார், ஸஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் பிர்ரி, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பிர் என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் என்று கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் பிர்ரு ஹுஸ்னுல் குலுக். பிர் என்பது மப்ரூர், ஹஜ்ஜ மப்ரூர்னு சொல்றோம்ல, அதுதான் பிர், நன்மை உள்ள ஹஜ்ஜி. அந்த நல்லது என்னன்னு ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுஸ்னுல் குலுக், நற்குணம் தான் நல்லது. பிர்னா நல்ல குணம். நல்ல குணம்னா அடுத்தவங்களை திட்டக்கூடாது, அடுத்தவங்களை ஏசக்கூடாது, ஏதாவது ஒரு தவறு அடுத்தவங்க நம்மளை செஞ்சா கூட அவங்கள மன்னிக்கிற மனப்பக்குவம் நம்மள்ட்ட இருக்கணும். நமக்கு கிடைக்கக்கூடியது அடுத்தவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கணும். அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற பறிச்சு நாம உபயோகப்படுத்தணும் என்று நினைக்க கூடாது. நம்ம செருப்பு காணா போனா அடுத்த செருப்பு தூக்கிட்டு போகணும்னு நினைக்க கூடாது. நம்ம செருப்பு காணா போனா நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு போகணும். இன்னொருத்தர் செருப்பு இல்லாம கஷ்டப்படுறாருன்னா நம்ம செருப்பு கொடுத்து உதவ முடியணும்னா உதவணும். இது மாதிரியான விஷயங்கள் தான் குலுக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உம்ரா செய்கிற அந்த சந்தர்ப்பத்தில் கடைசி நேரத்தில் மஸ்ஜித் ஆயிஷாவில் இருந்து, அதனாலதான் அதுக்கு மஸ்ஜித் ஆயிஷான்னு பேர் வந்துச்சு. அங்கிருந்து எஹ்ராம் கட்டி போகும்போது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் காலலி ஆயிஷா லம்மா இத்தமரத் மினத் தன்ஈம், தன்ஈம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்து ஆயிஷா அம்மா எஹ்ராம் கட்டி போகும்போது, உம்ராவுக்கு போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறார்கள், இன்ன லக்கி மினல் அஜ்ரி அலா கத்ரி நஸபக்கி வ நஃபகத்தக்கி. இந்த உம்ராவுல உனக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும் தெரியுமா? நீ இந்த உம்ராவில் எவ்வளவு சிரமத்தை மேற்கொள்கிறாயோ அவ்வளவு நன்மை கிடைக்கும். இந்த உம்ராவில் நீ எவ்வளவு அதிகம் செலவு செய்கிறாயோ அந்த நன்மை கிடைக்கும். இதுக்கு அர்த்தம் டிராவல்ஸுக்கு அதிகமா கொடுத்து போகணும்னு இல்லை, அங்க போய் செலவழிக்கிறது. மக்காவுக்கு போன பின்னாடி ஹரமுகள்ல யாருடைய கையையும் நாம எதிர்பார்த்து நிற்பதல்ல,
நாம பல பேருக்கு உதவுது. நம்மளால எவ்வளவு சதக்கா செய்ய முடியுமோ அவ்வளவு சதக்காக்கள் ஹரம்ல இருந்து செய்வது. நாம எந்த அளவுக்கு அடுத்தவர்களுக்கு உதவ முடியுமோ அந்த அளவுக்கு உதவுவது. அதையும் தாண்டி சிரமங்களும் கஷ்டங்களும் யதார்த்தம். ஹஜ்ஜில எத்தனை லட்சத்தை கொடுத்து போனாலும் சரி, எவ்வளவு சொகுசான டிராவல்ஸ்ல போனாலும் சரி, சிரமமே படாம திரும்ப முடியாது. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஹஜ்ஜி செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கொடுத்தான். அப்ப ரொம்ப ஜம்ராவுக்கு பக்கத்துல டென்ட், ஜம்ராவுக்கு பக்கத்துல ஒரு 100 மீட்டர் கூட இருக்காது. இங்கேன்னு போனா கல் அடிச்சமா திரும்பி வந்து உட்கார்ந்துடலாம். அவ்வளவு பக்கத்துல ஃபர்ஸ்ட் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. ABCD கேட்டகரி வச்சிருவாங்க. ஏ கேட்டகரியில நமக்கு டென்ட் இருக்கு. போனோமா கல்லடிச்சமா திரும்பி வந்துடலாம். இவ்வளவு ஈஸி. அதுக்குண்டான அமௌண்ட் என்னவோ அதெல்லாம் கெட்டி தான் போறோம். இப்ப இவ்வளவு சொகுசா போன பிறகு ஜமராத்துல கல் அடிச்சுட்டு திரும்பி வர்றதுக்கு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் கூடாரம் இருக்கு, திரும்பி வந்துடலாம். ஆனா அவன் ஒரு சட்டம் வச்சிருக்கான், இந்த வழியாத்தான் கல்லடிக்க போகணும், அந்த வழியாத்தான் திரும்பி வரணும். அந்த வழியாத்தான் திரும்பி வர்றது எவ்வளவு தெரியுமா? 2.5 கிலோமீட்டர். ஏ கேட்டகரியில நமக்கு கூடாரம் கிடைச்சிருச்சு. ஏ கேட்டகரியில நமக்கு எல்லாம் கிடைச்சு. இதுக்கு எவ்வளவு கட்டணும்? இந்த அமௌண்ட் கட்டியாச்சு, இத்தனை லட்சம் அதிகம் கொடுத்தாச்சு. கொடுத்து ஏ கேட்டகரியில நமக்கு கிடைச்சிருச்சு. கண்ணுக்கு எதிரில் ஜமராத் இருக்கு, போனமா அடிச்சமா திரும்பி வரலாம். ஆனா எத்தனை லட்சத்தை கொடுத்தாலும் சரி, அதில் உள்ள சிரமங்களை கஷ்டங்களை அனுபவித்துத்தான் ஆகணும். இவ்வளவு பக்கத்துல இருந்த கூட 2.5 அடிச்சு முடிச்சுட்டு 2.5 கிலோமீட்டர் சுத்தி தான் திரும்ப நம்ம கூடாரத்துக்குள்ள வந்து உட்கார முடியும். அரஃபா, முஸ்தலிஃபா, அரஃபாவில் இருந்தாலும் பரவாயில்ல, முஸ்தலிஃபாவில் கேட்கவே வேணாம். எவ்வளவு சிரமப்பட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த ரோட்ல அல்லது அந்த மண்ணுல அந்த இதுலதான் நம்முடைய இதை விரிச்சு படுக்கணும். எந்த அளவுக்கு சூடு ஏறி போய் இருக்கும் ஒரு ரோட்ல அப்படின்னா, அதுக்கு மேல நாம கொண்டு போற பாயி முசல்லா எல்லாத்தையும் போட்டு படுத்தாலும் மறுநாள் காலையிலே நீர்க்கெடுப்பு வந்துடும். அதுக்காக நம்ம டென்ட் அடிக்க முடியும் முஸ்தலிஃபால போய்? அதுக்காக முஸ்தலிஃபால ஏசி கூலிங் போட முடியுமா? எத்தனை லட்சத்தை கொடுத்தாலும் முஸ்தலிஃபால ஏசி இல்லை. அந்த அந்த வெறும் வெளியில தான் படுக்கணும். அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆயிஷா அம்மாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ஜில் உம்ராவை பொறுத்தவரை சிரமங்கள் கஷ்டங்கள் அனுபவித்துத்தான் ஆகணும். இந்த விஷயத்தை நான் ஏதாவது ஒரு ஹஜ் கமிட்டிலேயோ அல்லது மற்ற டிராவல்ஸ்லயோ போய் பேச முடியாது. பேசினா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு அஜர்த்தை எப்படிலாம் பேசுறாரு பத்தியா அப்படின்றாங்க. ஆனா நீங்க எங்க போய் எத்தனை லட்சத்தை கொடுங்க, இந்த சிரமத்தை நாம அதுக்காக இந்த அர்த்தம் அல்ல. டிராவல்ஸ்காரங்க எவ்வளவு வேணாலும் காசை வாங்கிட்டு எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ ஆஜிகளை அவ்வளவு கஷ்டப்படுத்தணும், அவ்வளவு கொடுமைப்படுத்தணும். கேட்டா நீங்க கஷ்டத்தை அனுபவிச்சீங்கன்னு சொல்லணும்னு அர்த்தம் அல்ல, அது பொருள் அல்ல. நம்ம அதையும் மீறி ஏற்படுகிற சிரமத்தை கஷ்டத்தை பொறுத்துத்தான் ஆகணும். நீங்க வேணா எத்தனை லட்சம் வேணாலும் கொடுத்து போங்க. உங்களுக்கு ஒரு டைம் சொல்லுவாங்க, 2:30 மணிக்கு பஸ் வருதுன்னு சொல்லுவாங்க, 2 மணிக்கே கிளம்பி வாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. 2:30 மணி தாண்டி 4 மணி ஆகும், 5 மணி ஆகும், 8 மணி ஆகும், 10 மணி ஆகும், 12 மணிக்கு கூட பஸ் வரும். நான் இத்தனை லட்சம் கொடுத்துட்டேனே, நான் எத்தனை பேருக்கு டைம் கொடுத்து இருந்தவன் தெரியுமா? என்னை சந்திக்க வரணும்னா டைம் கேட்டு தான் உள்ள வரணும். ஆனா என்ன போய் காக்க வச்சுட்டீங்களே, கேட்க முடியாது. காக்க வச்சுதான் ஆகணும், உட்கார்ந்துதான் ஆகணும். வந்த பஸ்காரன் நமக்காக நிப்பாட்ட மாட்டான், நின்று ஏத்துற அளவுக்கு டைம் கொடுக்க மாட்டான். வருவான், நிப்பான், ஏத்துவான், போவான். நம்ம லேட் ஆச்சுன்னா விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்ப அடுத்தவங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னா நாம அந்த சிரமத்தை ஏற்றுத்தான் ஆகணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போன ஹஜ்ஜில அவ்வளவு சொகுசா போன அந்த ஹஜ்ஜினுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி அல்லாஹ் சோதிச்சான் தெரியுமா? முந்தின நாள் நைட்டு இஷா தொழுகை முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நாம மினாவுக்கு போறதுக்கு, ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டி மினாவுக்கு போறதுக்காக தயாராகும். எல்லாத்தையும் தயாராகி ஹாஜிகள்லாம் வந்து ரிசப்ஷன்ல உட்கார்ந்தாச்சு, ரெடி ஆகணும். 9 மணிக்கு பஸ் வரணும். 9:10 ஆச்சு, 10:11. எனக்கே நடந்த அனுபவத்தை சொல்றேன். 10:11 ஆச்சு, 12 ஆச்சு. 12 மணிக்கு மேல டிராவல்ஸ் ஓனர் போன் பண்றாரு, ஹசரத் எப்படியாவது ஹாஜிகளை சொல்லி தூங்க வச்சிருங்க, இன்னும் ரெடி ஆகல, ரெடி ஆனவனும் சொல்றேன், அப்ப ஏத்திக்கலாம். சரி, சிரமம், போங்க போய் படுத்துக்குங்க. எல்லாரும் வந்த உடனே எழுப்பலாம். போய் படுத்தாச்சு. படுத்த பிறகு முழிச்சிட்டே இருக்கும். 1 மணி ஆச்சு, சரி 2 மணி, 3 மணி, பஸ் வருமா வரல. சுபுகுக்கு பாங்க சொல்லியாச்சு. தஹஜ்ஜத் முடிஞ்சு சுபுகு தொழுதாச்சு. சுபுகு தொழுத பிறகும் பஸ் வரல. காலையில 9 மணிக்கு பஸ் வந்துச்சு.
சுபுகு தொழுததுல இருந்து 9 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கோம் ரிசப்ஷன்ல, பஸ் வரல, 9 மணிக்கு தான் வந்தது. ஏன், என்ன பிரச்சனை? நம்ம பணம் கட்டலையா? பஸ்ஸுக்கு கட்டியாச்சு. கட்டின அந்த நேரத்துக்கு பஸ் வந்திருக்கணும். நீங்க போய் அனுபவிச்சு பாருங்க, தெரியும். கடைசி நேரத்துல டிரைவர் போன் பண்ணுவான், வண்டி பிரேக் டவுன் ஆச்சு, நான் கேன்சல் பண்ணிட்டேன், வேற பஸ் பிடிச்சிக்கன்னு வச்சிருவான். வேற ஒண்ணுமே பேச மாட்டான். இனி நம்ம வேற பஸ்ஸுக்காக ஓடணும், அலையணும். அலைஞ்சு திரிஞ்சு இவ்வளவு சிரமங்கள் எதுல கிடைக்குது? சொகுசு ஏ கிரேட்ல போன ஹாஜிகளுக்கு கிடைக்குது. அப்ப இதை தாண்டி பி கிரேடு, சி கிரேடு, டி கிரேடு அல்லது ஹஜ் கமிட்டில போகக்கூடிய ஹாஜிகள், இவங்களுக்கெல்லாம் என்ன சிரமங்கள் இருக்கும் யோசிங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மள அதிக சிரமம் தடாம நம்முடைய ஹஜ்ஜை நிறைவேற்றி கொடுத்துட்டா அல்ஹம்துலில்லாஹ், கோடிக்கணக்கான ஷுக்ர் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அல்லாஹ் அப்படி லேசான ஹஜ்ஜை ஹாஜிகளுக்கு தந்தல் புரிவானாக, அவருடைய சிரமத்தை அல்லாஹ் லேசாக்குவானாக. ஆனா நாம அந்த எதிர்பார்ப்போடு போக கூடாது. நான் இத்தனை லட்சத்தை கொடுத்துட்டேன், நான் சொகுசா ஹஜ்ஜுக்கு போறேன், எங்க நினப்பு மட்டும் வந்துடக்கூடாது. நம்ம அந்த சிரமங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு சிரமங்கள் வருதோ அந்த சிரமங்களுக்குண்டான நன்மைகளும் நமக்கு கிடைக்குது என்பதை மறந்துடக்கூடாது. ஏசி பள்ளியாசல்ல ஜும்மா தொழுறவங்களுக்கும் கஷ்டமா உட்கார்ந்து வெயில்ல கஷ்டப்பட்டு ஜும்மா தொழுறவங்களுக்கும் ஜும்மாவுக்கும் வித்தியாசம் இல்லையா? இருக்கு, கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு. சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தொழுறவங்களுக்கு உண்டான நன்மை கிடைக்கத்தான் செய்யும். சொகுசா தொழுதுட்டு போறவங்களுக்கு உண்டான நன்மைகள் குறையத்தான் செய்யும். அப்ப அந்த அதுக்குண்டான சிரமத்துக்குண்டான நன்மைகள் நிச்சயம் உண்டு. அதனால ஹஜ்ஜ மப்ரூர் என்பதனுடைய இலக்கணமே என்னன்னா, எந்த ஹஜ்ஜில் சிரமங்களை கஷ்டங்களை தாங்கிக் கொள்கிறோமோ, பேசிடக்கூடாது, மோசமான வார்த்தைகள் வந்துடக்கூடாது. நாம போற இடங்கள் புனிதமான இடங்கள். இந்த புனிதமான இடங்கள்ல போய் யாரையும் பதுவா செய்யறதுக்கோ, யார் மேல சாபம் விடுறதுக்காக வேண்டியோ அல்லது பிறருடைய சாபங்களை நாம் வாங்குறதுக்கோ போல அல்லாஹ் பாதுகாக்கணும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஜிகளுக்காக இப்படி துஆ செய்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் இஸ்தக்ஃபிர் லில் ஹாஜ், யா அல்லாஹ் ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிக்கும் யா அல்லாஹ் நீ அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. அதே போல யாருக்காக வேண்டியெல்லாம் அவர் பாவ மன்னிப்பு கேட்கிறார், ஹாஜி, ஒரு ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜி யாருக்காக வேண்டியெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கிறாரோ அவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. எதுக்கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவுக்கு பொருத்தமான ஹாஜியாக நாம மாறணும்னா நம்மள்ட்ட அந்த மோசமான நடவடிக்கைகள், அடுத்தவங்களை திட்டுறது, அடுத்தவங்களை பேசுறது இருக்கக்கூடாது. என்ன சிரமங்கள் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை பொறுத்து கொண்டு அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொண்டு அமல் செய்கிற வாய்ப்பை நாம் வாங்கணும். யாரெல்லாம் நம்மிடத்தில் பாவ மன்னிப்புக்காக துஆ செய்ய சொல்கிறார்களோ அவர்களுக்காக துஆ செய்யணும். வழி அனுப்பும் போது நாம் செய்ய வேண்டியது அந்த ஹாஜிகளுக்காக, யா அல்லாஹ் எங்களுடைய ஹஜ்ஜ மப்ரூராவாக ஏற்றுக்கொள்வாயாக என்று அவர்கள் திரும்பி வருகிற வரை அவர்களுக்காக துஆ செய்யணும். வெறுமனே நமக்கு தெரிஞ்சவர் போறாரு அப்படின்னு முசாஃபா செஞ்சு முஆனக்கா செஞ்சு போயிட்டு வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும், அதோட நம்ம கடமை முடியல. நாம எப்பெல்லாம் நமக்காக துஆ செய்யறோமோ அப்பெல்லாம் யாரெல்லாம் இந்த வருடம் யா அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை பெற்று ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருடைய ஹஜ்ஜையும் ஹஜ்ஜ மப்ரூராவாக ஆக்குவாயாக, அவருடைய ஹஜ்ஜினுடைய கஷ்டங்களை சிரமங்களை லேசாக்குவாயாக அப்படின்னு நம்ம இங்கிருந்து துஆ செய்யணும். போகக்கூடிய ஹாஜிகள் எங்கெல்லாம் அவர்களுக்கு துஆ செய்கிற வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் யா அல்லாஹ் யாரெல்லாம் என்னிடத்தில் துஆ செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றுவாயாக, யாரெல்லாம் தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக எங்களிடத்தில் துஆ செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாகன்னு அவங்க துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிற ஒவ்வொரு இடங்களிலேயும் அவர்கள் துஆ செய்யணும். அவர்களுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும். எவ்வளவு மோசமான மனிதனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கெட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜிக்கு போகணும் என்கிற எண்ணம் கொண்டு நிய்யத்து வைத்து அவர் தயாராகி விட்டாலே அவர் புனிதராக பார்க்கப்படுகிறார், புனிதராக கருதப்படுகிறார். அதற்கு ஒரே ஒரு காரணம் தான், அல்லாஹ் அவருக்கு இந்த பாக்கியத்தை வழங்கியதே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் புனிதராக ஆக்கப்படுவதற்குத்தான். அதனால அந்த மோசமானவனாச்ச இந்த ஆள்லாம் ஹஜ்ஜி செஞ்சு என்ன நடக்க போகுது, இந்த ஆள்லாம் அல்லாஹ் பாதுகாக்கும். எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் சரி அவருக்கு ஹஜ்ஜினுடைய பாக்கியம் கிடைக்குது இல்ல, உடனே அவர் நல்லவரா மாத்திடுச்சு.
இனி அவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டாரு, ஹஜ்ஜு செஞ்சிட்டாரு, அரஃபால கால் வச்சிட்டாரு, அவருடைய பாவங்கள் எத்தனை மோசமானதாக இருந்தாலும் நிச்சயம் அது மன்னிக்கப்படுகிறது. எனவேதான் அவர்களை புனிதர்களாக கருதி அவர்களிடத்தில் நம்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அவர்களிடத்தில் துஆ செய்ய கேளுங்கள் என்கிறார்கள். அதையும் தாண்டி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உம்ராவுக்கு போகிறேன் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா உஹை, என்னுடைய சகோதரா, லா தன்சானி ஃபீ துஆயிக், உன்னுடைய துஆவில் என்னை மறந்து விடாதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்கு சென்ற உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் எனக்காக துஆ செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி அனுப்புகிறார்கள் என்றால் அது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை. அந்த அடிப்படையில் இவ்வருடம் ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகள் அனைவர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா புனித ஹஜ்ஜை பார்ப்பதற்கு முன்னால் நம்மை மரணிப்பதை விட்டும் பாதுகாப்பானாக. கடைசி மூச்சுக்கு முன்னால் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பை அல்லாஹ் தந்தானோ அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அந்த வாய்ப்பினை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இவரிடம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ, சென்றிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லோருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஹஜ்ஜ மப்ரூராவாக ஏற்றுக்கொள்வானாக. அவர்களுடைய சிரமங்களை, கஷ்டங்களை அல்லாஹ் லேசாக்குவானாக. அவர்களுடைய பயணங்களை அல்லாஹ் லேசாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.